நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகவலே, இந்த நல்ல காலை வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறிடார் என்று பாடுகிறவர்களே, ஆமாண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் என்று வேதம் முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத, எங்களோடு கூட எப்பொழுதும் இடைப்படுகிற, எங்களை பற்றி நினைவாக இருக்கிற நல்ல தலைவர் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே இந்த சபைக்கு அன்னைக்கு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் வார்த்தையை வைத்து வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அந்த வார்த்தையின் மூலமா இவர்களை ஆசீர்வதி, இவர்களை ஊன்ற கட்டி கர்த்தர் நியமித்த காரியங்களை அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதை நீ சொல்ல போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடியேனை மறைந்து கர்த்தர் நீர் வெளிப்படும். ஆமாண்டவரே, நீதியாளருடைய இருதயத்தை திறந்த அதே தேவன் இப்பொழுதும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நீ திறந்து உங்களுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செய்கிறோம். ஆமாண்டவரே, இந்த சபைக்கு விரோதமாய், இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த காரியமும், சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, உடைய கரத்துல இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தம் பத்தலையே. கர்த்தர் நல்லவர் டவுட் இருக்குதா? கர்த்தர் நல்லவர் தானே? அவர் எப்பொழுதுமே நல்லவர். நம்ம 9 மணிக்கு நல்லவர், 10 மணிக்கு மோசமானவர், 11 மணிக்கு சுமாரானவர், அதுக்கப்புறம் நல்லவர் அப்படிலாம் கிடையாது. அது யார் இருப்போம் அது மாதிரி நாம ஒன்னா மூடுக்கு ஏற்ற மாதிரி இருப்போம். கரெக்ட் தானே? நம்ம எப்படி இருப்போம்? காத்தால ஸ்கூல் கிளம்புற வேலையில மூடு வேற மாதிரி இருக்கும். அப்போ கடு 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 கடுன்னு வீடே ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் எல்லா பசங்க புருஷன் எல்லாம் ஆபீஸ் போன பிறகு எப்படி இருக்கும்னா மைண்டு நார்மலா, அப்ப நல்லவங்களா மாறும். ஆனா கர்த்தர் எப்படி சொல்லுங்க? எப்பொழுதுமே நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். அடிக்கடி துதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மிடத்துல நான் வந்து சேர்ந்தேனே, அதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஆண்டவரை நினைச்சு துதிக்கிறது உண்டு. பாஸ்டர் சொன்னாரு, துதிங்க துதிங்க துதிங்கன்னு. துதிக்கிற காரியத்தை பத்தி வேதத்துல முழுவதும் நம்ம பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? யாராவது சொல்லி துதிக்கணுமா இல்ல நாமே துதிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிற ஆளு. நான் மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே நைஸா கிளம்பி போற ஆள்லாம் கிடையாது. நான் சொன்னது உங்களுக்கு விலகிச்சான்ற முகத்துல அந்த பிரகாசத்தை பார்ப்பேன். நீங்க அப்படியே உம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சீங்களேன், எனக்கு உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை இந்த சபைக்காக கர்த்தர் இன்னைக்குன்னு ஒரு வார்த்தைய வச்சிருப்பார். உங்களை ஊன்ற கட்ட, உங்களை உணர்த்துவிக்க, உங்களிடத்துல சில காரியங்களை அவர் சொல்லுவதற்காக வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வார்த்தை போச்சுன்னா என்ன பண்ணும்? வெறுமனே திரும்பாது. உங்களுக்கான அந்த வார்த்தையை வச்சிருக்க. அவர் சகலவித ஆறுதல்களின் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தர் யாரு? சகலவித ஆறுதலின் தேவன். இருக்கிறதுலயே இந்த உலகத்தார் ஜனங்கள்ல இருக்கிறதுலயே மிகவும் சோர்வா காணப்படுறவங்க யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? கிறிஸ்தவங்க தான். நிஜமா நான் போற இடம் பார்த்தா உம்முன்னு தான் இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியே காணும். நீங்க யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணும்போது முதல் விஷயம் உங்க வாயிலிருந்து வர்றது என்ன இருக்கும் தெரியுமா? நீங்களே ஆராய்ச்சி பாருங்க. என்ன தெரியுமா இருக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் பேசுவீங்க. நேற்றுக்கு இது நடந்தது, அந்த வீட்டுல அப்படி சொல்லிட்டாங்க, நேற்று ஆபீஸ்ல அப்படி இதைதான் பேசுவோம். எங்கேயாவது நேற்று நல்லது நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இப்படின்னு யாராவது பேசியிருக்கீங்களா? பேசுவோம் எப்பயாவது, வேற வழி இல்லைன்னா பேசுவோம். நம்ம வாய் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வாய் எப்படி இருக்கணும்?
ரெண்டே ரெண்டு இருதயம் தாங்க இருக்கு. ரெண்டே ரெண்டு இருதயம் தான். ஒண்ணு நன்றியுள்ள ஒரு சந்தோஷமுள்ள இருதயம், இன்னொன்னு திருப்தி இல்லாத சோர்ந்து போன இருதயம், முறுமுறுக்கிற. இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிறேன். என்னது? ஒரு விஷயம் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது சொல்லுங்க? முறுமுறுக்கிறது. முறுமுறுக்கிறதுனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மனசுக்குள்ள இருக்கிறது, உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறது பேர் என்னது? முறுமுறுக்கிறது. மற்றவங்கிட்ட பேசுறது என்னது? கம்ப்ளைண்ட் பண்றது. கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா என்னது? இப்படி ஆகி போச்சு பாருங்க, அப்படி ஆகி போச்சு பாருங்கன்னு மற்றவங்கள்ட்ட சொன்னா அது பேர் என்னது? புலம்புறது அவங்கள்ட்ட. அப்ப புலம்புறதையும் முறுமுறுக்கிறதையும் கர்த்தருடைய பார்வையிலேருந்து எப்படி நம்ம சில பார்வை பார்க்கிறோம்ல, நம்ம எப்படி பார்க்கணும்னா கர்த்தர் பார்க்கிற விதமா நம்ம பார்க்க கத்துக்கணும். ஆமீன் சொல்லலாமா? யார் பார்க்கிற விதமா பார்க்கணும்? தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம முறுமுறுக்கிறதையும் புலம்புறதையும் கர்த்தர் எப்படி நம்ம பார்ப்பாரு? ஐயோ பாவம் அப்படி பார்ப்பாரா? இப்படி இருக்காங்களேன்னு பார்ப்பாரா? வேதனையோடு பார்ப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில வேதனையா இல்லையா பிரதர்? பிரச்சனையை போய் நீங்க என்ன மாத்த சொல்றீங்களா, மறைக்க சொல்றீங்களா? இல்ல. பாஸ்டர் சொன்னாரு, பவுலும் சீலாவும் அடி அடி நடிக்கிறாங்க. எதுக்கு? திருடிட்டு வந்ததுக்கா? எதுக்காக அடிச்சாங்க அவரை சொல்லுங்க? ஊழியம் பண்ணதுக்காக. யாருக்கு ஊழியம் பண்ணதுக்காக? கர்த்தருக்கு ஊழியம் பண்ணதுக்காக அவருக்கு அடி. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, துதிச்சாங்களா? சொல்லுங்க. முறுமுறுத்தாங்களா, துதிச்சாங்களா? ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க இப்படின்னா சொல்லிருக்கணும், உங்களுக்காக ஊழியம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம், கடைசியில ஜெயில போட்டு என்ன அடி அடின்னு அடிக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பேசிருக்கணும். ஆனா அப்படி பேசலையே. ஏன் அப்படி பேசல சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் அப்படி பேசல? ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை அவருக்கு அறிந்திருந்தார்கள். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நம்ம நல்லவர்னு ஒரு வாயில சொல்றோம், ஆனா என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்ல. நீங்க உண்மையா நம்புனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கர்த்தரை எக்காலத்திலும் எல்லா விஷயத்திலும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள், அதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் போடும் தெசலோனிக்கேயர்ல. எல்லா சூழ்நிலையிலும். அப்போ ஆண்டவர் நமக்கு நல்லதை அனுமதிப்பாரா, கெட்டதை அனுமதிப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நல்லதுதான் அனுமதிப்பார். ஆனா கெட்டது வருது நம்ம பார்வையில. நம்ம பார்வையில கெட்டது என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய பார்வையில் என்னது? நல்லது. யோசேப்பை குடியில தள்ளது நல்லதா கெட்டதா? யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோசேப்புன்னு ஒரு சகோதரர் இருந்தார். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல ஒருவர் தான் யோசேப்பு. யோசேப்பு கனவு கண்டார். என்ன கண்டார்? கனவுல ஆச்சரிய விதமான, அதை பத்தி நான் உள்ள போல, அந்த கதைக்குள்ள போல. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நீ இருப்ப, உனக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரர்கள் வணங்குவார்கள், இப்படிலாம் கொடுத்தாரு. ஆனா கனவுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்தது. கரெக்டா இல்லையா? கனவுக்கு ஆப்போசிட்டா, எதிராக நடந்தது. ஆனா யோசேப்போட பார்வையில் எப்படி இருந்திருக்கும்? அது எப்படி இருந்திருக்கும்? நம்ம பார்வையிலே எப்படி இருக்கு? இவ்வளோ கனவெல்லாம் கொடுக்குறாரு, இவ்வளவு தரிசனங்களை கொடுக்குறாரு, வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க என்னன்னா அடிக்க வராங்க, இவங்க என்னன்னா கொலை பண்ண வராங்க, குழியில தள்ளுறாங்க, என்னை வித்து போடுறாங்க, கடத்துறாங்க, நாடு கடத்துறாங்க, அப்பா அம்மாவை விட்டு கொண்டு போறாங்க. அங்க போனாலும், எகிப்துல போனாலும் என்னாச்சு அவருக்கு? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, ஜெயில போடுறாங்க. இப்ப இந்த நிலைமையில யோசேப்புடைய பார்வையில் எப்படி இருக்கு, தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? சொல்லுங்க. எப்போதுமே நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்போதுமே எண்ணி பார்க்கணும். பக்கத்துல இருக்க நாளைக்கு போய்
எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. நாம எல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும். பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணோமா? வேதம் சொல்லுது கணக்கு அக்கௌண்ட் உண்டு. அது திரும்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க சிலதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க ஒரு 850 ரூபாய்க்கு பொருள்லாம் வாங்கிட்டீங்க. மீதி கணக்கு நான் கேட்பனா மாட்டேனா? மீதி 150 ரூபாய் எங்கன்னு கேட்பனா மாட்டேனா? நீங்க எழுதி கொடுக்கணுமா வேண்டாமா? இல்ல 1000 ரூபாய் பேலன்ஸ் பாக்கெட்ல போட்டு கவனம் இருப்பீங்களா? ஏன் இருக்க மாட்டீங்க? அப்போ கொடுத்தவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு புலம்ப சொல்றாரா இல்ல துதிக்க சொல்றாரா? சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வேத தலைப்பே இது இல்ல. ஆண்டவருக்கு நன்மை சிறுமை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. நான் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்க பேசும்போது ஆவியானவர் நீங்க பேசணும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவர். அவ்வளவுதான். ஆவியானவர்னா வேற யாரும் இல்ல, ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் வேற ரூபத்துல நமக்குள்ள வாசம் பண்றார். ஆண்டவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல நம்ம போலவே நமக்குள்ள வாசம் பண்ணினார். இன்னைக்கு அவர் மேல போனோம்னு என்னாச்சு? ஆவியானவர் மூலமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டு சபையில பேசும்போது பாஸ்டரா இருக்கலாம், இல்ல வேற பிரசங்கம் பண்றவங்க யாராவனாலும் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா அவர்கள் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறார். இங்க புல்பீட்ல வந்து நிக்கிறேன்னா ஏதோ நான் வந்துடுறதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும். நான் வந்து பேசுறேன், நான் அங்கேருந்து நங்கநல்லூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன், இதெல்லாம் கிடையாது. இந்த நாளில இந்த வார்த்தையை பேசும்படி எனக்கு நியமித்ததை நான் செய்கிறேன். ஆமென் சொல்லலாமா? இந்த சபைக்கு வேண்டியதை கர்த்தர் பேசுவார். சரியா சொன்னார். நீங்க கேட்காத ஒரு சத்தியத்தை நீங்க பேசுவார். அது எனக்கு தெரியல, அது எந்த விதத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார் என்று எனக்கு தெரியாது. ஆனா வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு தான் பேசுறார் சொல்லி எப்படி எடுத்துக்கணும்? நாம எடுத்துக்கணும். எனக்கு தான் பேசணும். என்னை வந்து மாத்தணும்னு விரும்புகிறார். ஏன் மாத்தணும்னு விரும்புறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மாத்தணும்? என்ன ஏன் மாத்தணும்? நான் அப்படியே இருக்கணுமா இல்ல மாறணுமா? ஏன் மாறணும்? நம்மெல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தோம். இப்ப ஆண்டவர் நம்மள எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த இழந்து போன தேவ சாயலை என்ன பண்றாராம்? இழந்து போன தேவ சாயலை திரும்ப பெறும்படிக்கு கர்த்தர் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். 4 விதமான இயேசுக்கு நமக்கு வந்து இயேசுவை பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுக்கு எத்தனை பேரை பிடிக்கும்? ஆமேனை காணும். சந்தேகமா உங்களுக்கு? இயேசு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்ல. அதாவது ஒரு கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும். ஒரு விபச்சாரம் பண்ண ஒரு ஸ்திரீய எல்லாரும் கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க? இவளை கல்லாலே எறியணும், இவ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நடுரோட்டில் நிறுத்துறாங்க. எல்லாரும் முன்னாடியும் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? உங்களிடத்துல பாவம் செய்யாதவன் யாராவது இருந்தா அவன் வந்து என்ன பண்ணுமா? முதலாவது கல்லீரின்னு சொன்னா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் மனசுல குத்தப்பட்டவர்களாய் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் விட்டுருங்க. அவன் வந்து ஆண்டவர் அவனுக்குள்ள அந்த மனசுல வந்து அந்த மனுஷன் எல்லார் மனசுலயும் ஒரு குற்ற உணர்வை கொடுத்தாரு. உடனே அவன் விட்டு போயிட்டான். ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லுங்க. நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை. யாரு? இனி பாவம் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும்படி வந்தாரே தவிர நம்மளை நியாயம் தீர்க்க அல்ல. நம்ம எல்லாம் நேசிக்கிறதுனால நம்மளை வந்து இன்னும் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. பரிந்து பேசுறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பரிந்து பேசுறதுனா என்ன? இந்த பாஸ்டர் இருக்காருன்னா இவர் மேல அக்கறையா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட போய் இந்த பாஸ்டருக்கு நல்லது கொடுங்க ஆண்டவரே, இவருக்கு தேவையானதை கொடுங்க, இவரை பலப்படுத்துங்க. இதுக்கு பேர் என்னது? பரிந்து பேசு.
இன்னைக்கும் பிதாவோட வலது பாரசத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் பரிந்து பேசணும்? ஏன்னா நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால நாம இன்னும் வீழ்ந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணு, நான் எல்லா சபையிலும் இந்த விஷயத்தை போய் சொல்லிடுவேன். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம போய் கண்டிப்பா பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் போவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நம்ம எல்லாம் போறோம். நல்ல திரும்ப சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம், போய் தான் தீர்வோம். ஏன்னா பரிந்து பேசுகிற கர்த்தர் நமக்கு உண்டு, நமக்கு பலப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு, நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு, வழுவாதபடி காக்கிறவரும் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றிலும் குற்றம் இல்லாமல் காக்கப்பட்டு நம்ம கொண்டு போகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. நான் ஒண்ணு சொல்லுவேன், எல்லா சபையிலுமே என்ன சொல்லுவேன் தெரியுமா? மேல போன உடனே ஒரு பெரிய வருத்தம் நம்ம எல்லாருக்கும் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அது வந்து பரலோகத்துக்கு போன சந்தோஷம். ஒரு வருத்தம் உண்டாகும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பூமியில இந்த நல்ல ஆண்டவரை நம்ம அன்பு கூடாம போயிட்டோமே, துதிக்காம போயிட்டோமே. துதிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். துதிக்கிற அளவு, எந்த அளவு அவரை துதிக்கணுமோ, எந்த அளவு அவரை நேசிக்கணுமோ, என்ன பண்ண நம்ம பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் எப்போ வரும்? எப்போ வரும்? கண்டிப்பா பரலோகத்துல வரும். இந்த ஆண்டவரை இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளவு அன்பா, எப்படி இவ்வளவு அன்பா நம்ம மேல கொஞ்சம் நஞ்ச அன்பா இவர் வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நஞ்சமா வச்சிருக்காரு. இந்த ஆண்டவரை போய் நம்ம தப்பா நினைச்சுமே, இவரை போய் துதிக்காம விட்டுட்டுமே அப்படின்னு எங்க போய் கஷ்டப்படுவோம்? பரலோகத்துல போய் நிஜமாக கவலைப்படுவோம். இது வேணா எழுதி வச்சு. இப்ப இதை மாத்தணும்னு நம்ம என்ன பண்ணோம்? இப்பயே சொல்லிட்டார் ஆண்டவர், இதை நமக்குள்ள இந்த விஷயத்த சொல்லிட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இனிமே நம்ம வாழ்க்கையில துதியின் சத்தத்தை இன்னும் நான் துதிப்பேன் பாடணுமா இல்லையா? சங்கீதத்துல என்ன பண்ணோம்? இன்னும் நான் துதிப்பேன். துதிக்கிறது ஏதோ பாஸ்டர் சொன்னதுனாலயோ பைபிள்ல சொன்னதுனாலயோ கிடையாதுங்க. என் தேவன் அதிகமா நான் நேசிக்கிறதுனால நான் துதிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவர் நல்லவர் என் மனசுல. நம்ம ஒரு வசனம் சொன்னா எழுந்து எல்லாம் போயிடக்கூடாது. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கிருபை. அப்போ இந்த 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 வசனம் சொன்ன உடனே என்ன தோணும் நமக்கெல்லாம்? இதெல்லாம் கடைசியா சொல்ற வசனம். எதுக்கு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு நம்ம சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொல்றோம்? ஆத்மாங்கிறது யாரு? யாரு யாரு? நாம தான் ஆத்மா. இந்த ஆத்மா கிட்ட நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என்ன சொல்றோம்? கர்த்தரை அவர் செய்த சகல, நம்மளுடைய ஒரு பெரிய கெட்ட பழக்கம் தெரியுமா? கர்த்தர் செஞ்சுதான் மறந்துடுது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆத்மால கை வச்சு வச்சு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த ஆத்மா என்ன பண்ணோம்? மறந்து போயிடும். தேவன் செய்ததெல்லாம் மறந்து போயிடும். அதனாலதான் வாயில எப்பொழுதுமே புலம்பல். நீங்க ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சான்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பிரச்சனை மறந்து போயிடும். எது மறந்து போகணும்? பிரச்சனை மறந்து போயிடும். நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த துதியோடைய சீக்ரெட், நம்ம துதிக்கும் பொழுது ஏன் துதிக்கணும்னா, துதி என்ன பண்ணும்? சத்துருடைய கோட்டையை நிர்மூலமாகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன். யாருக்கு கேரண்டி கொடுக்குறேன்? இந்த ஆண்டவருக்கு கேரண்டி கொடுக்குறேன். நான் ஒரு பிசினஸ் லைஃப்ல இருக்கிறேன். எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. எனக்கு தெரியும் எத்தனை விதமான கஷ்டங்கள்ல கர்த்தர் என்னை காப்பாற்றினார். தேவன் எந்தெந்த பள்ளத்துல இருந்துலாம் என்ன தூக்கினாரு. தேவனை நான் துதிக்கிறது வந்து இப்பெல்லாம் எப்படி நம்ம துதிக்கிற? ஆசையாய் துதிக்கிறேன். எப்படி? ஆசையா. எல்லாத்தையும் மறந்து, உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் மறந்துடணுங்க. அவர் துதிக்கும் போது எப்படி துதிக்கணும்? எல்லாத்தையும் மறந்துடணும். அவன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான், வீட்டுல எப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. மன்னிப்பு எப்படி இருக்கணும் உங்க வாழ்க்கையில? எப்படி இருக்கணும்? மன்னிக்கிறது எப்படி இருக்கணும்? யோசிச்சு மன்னிக்கலாம் கூடாது, ஒரு செகண்ட்ல மன்னிக்கணும். மன்னிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷம் திரும்பி வந்துருங்க உங்களுக்கு லைஃப்ல. மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க?
என்ன பண்றீங்க? சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறீங்க. மன்னிக்காதன்னா அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? இவர் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் சாகணும்னா அவர் சாகிறதுக்காக நான் விஷம் குடிக்கிற மாதிரி. எப்படி? யாரோ ஒருத்தர் சாகணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் விஷம் கொடுக்குறோம். ஆனா நமக்கு விட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? நம்மதான். இதுக்குதான் மன்னிக்காம இருக்கிறதுக்கு பேரு கசப்பு வச்சுக்கிறது பேரு இதுதான். கர்த்தர் நம்மளை சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் படைச்சார். நம்மள பிசாசு என்ன பண்றான்னா விதவிதமான காரியங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை. நீங்க ஒண்ணும் இல்ல, நியூஸ் சேனல் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க, 1 hour பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. எல்லா செய்திகளுமே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கேவலம், அவன் இவன் ஏமாத்து. அதுக்கு வேலை சீரியல் வேற. எத்தனை பேர் சீரியல் பாக்குங்க? கை தூக்க பார்க்கலாம். சீரியல் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுவீங்க. கரெக்டா இல்லையா? இல்லாத கேவலம்லாம் என்ன உண்டோ எல்லாத்தையும் அவன் தான் எடுக்கணும். மனுஷனோட ஒரு கியூரியாசிட்டி என்ன தெரியுமா உண்டு? நம்ம விஷயத்தை விட்டுருவோம், இன்னொருத்தனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படி காதை அப்படி ஈர்க்கும். அதுல ஒரு சந்தோஷம். எவனாவது விழுந்தானா அது ஒரு சந்தோஷம். மகா மட்டமான மாம்சத்துல இருக்கு. இந்த மாதிரி மாம்சம் மகா மட்டமான மாம்சம், கேவலமான ஒரு மாம்சத்துக்குள்ள இருக்கு. கர்த்தர் அதை சிருஷ்டிக்கல. கர்த்தர் இந்த மாதிரியான மாம்சத்தை சிருஷ்டிக்கல. அந்த மாம்சம் கரப்பட்டு போனது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். நீங்களும் நானும் அதுக்கு சாட்சியா உட்கார்ந்துருக்கோம். நம்மளெல்லாம் ஆண்டவர் அழகா படிச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சும்மா பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, இவர் அழகு அவர் அழகு இல்ல, உங்களை அழகா ஆண்டவர் படிச்சிருக்காரு. எல்லா விதத்திலையும் அழகா படிச்சிருக்காரு. கர்த்தர் நம்மள குரங்கு மாதிரி நாய் மாதிரி எல்லாம் படைக்கல. அதனால வீட்டுல நாயே பெரியன்னு திட்டாதீங்க. நாய் மாதிரி எல்லாம் படைக்கல. கர்த்தர் தம்முடைய சாயலின் படி படைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவருடைய சாயலின் படி பட்டா அவர் எவ்வளவு அக்கறையா நம்ம மேல இருப்பார். நம்ம பிள்ளைகள் மேல நம்ம அக்கறையா இருக்குமா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன சந்தேகம் இருக்கா? பொல்லாத தகப்பன்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது சொல்றாரா இல்லையா ஆண்டவர் நம்மளை பார்த்து? பொல்லாத தகப்பன் நம்ம பேர் வச்சிருக்காரு. நம்மளாம் யாரு? பொல்லாத தகப்பன். ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி இருப்போம், பக்கத்து வீட்டு பிள்ளைக்குன்னா வேற மாதிரி இருப்போம். அதனாலதான் நமக்கு என்ன பேர் வச்சார் ஆண்டவர்? பொல்லாத தகப்பன். ஆனா பரலோகத்தின் தகப்பனுக்கு பாரபட்சமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறவர் தான் கர்த்தர். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்ம கிட்ட வந்தார். என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. தினந்தோறும் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். மனம் திரும்புகிறவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு உங்க பக்கத்துல பரலோக ராஜ்யம் வரணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? மனம் திரும்புறதுன்னா என்னங்க? அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? மனம் திரும்புறதுன்னா என்னது? எங்கோ ஒரு நாள் மனம் திரும்பணுமா? இல்ல டெய்லி மனம் திரும்பணுமா? சொல்லுங்க. கர்த்தர் எப்பெல்லாம் உணர்த்துறாரோ அப்பெல்லாம் மனம் திரும்பணும். இது சரியில்லை உன் இடத்துல பேசினா நான் என்ன சொல்லணும்? உடனே நான் என்ன சொல்லணும்? நான் ஓப்பனா சொல்றேன், கர்த்தர் இதை தருவார் அதை தருவார் அப்படின்னா நான் எந்த மேடையில் நான் பேசவே மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், உங்களை பலப்பட்டு, இதெல்லாம் வார்த்தை இருக்கு. நான் எல்லாம் பொய்லாம் சொல்லல, இதெல்லாம் பண்ணதான் செய்யறாரு. ஆனா என்னுடைய வசனம், எனக்கு பிடிச்ச ரொம்ப வசனம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா? கூட கொடுக்கறதுனா என்னது சொல்லுங்க? நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்குறீங்க, கீழே கூட ஃப்ரீயா கொடுப்பாங்க தெரியுமா? இது ஃப்ரீ அப்படின்னு ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதான் நம்ம போய் கேட்டு இருக்கோம். முதல்ல பென்சில் பாக்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிக்கிறோன்ற மாதிரி. அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? இப்போ செக்கு போயிருக்கீங்களா? செக்கு கேள்விக்கு போல எங்க பார்த்தாலும் மரச்செக்குன்னு போடுறாங்க. மரச்செக்குல எண்ணெய் ஆட்டினா உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். கூட ஒண்ணு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? புண்ணாக்கு கிடைக்கும். நீங்க போய் புண்ணாக்கு கேட்பீங்களா எண்ணெய் கேட்பீங்களா? நீங்க எண்ணெய் கேட்டீங்கன்னா கூட என்ன கிடைக்கும்? ஃப்ரீயா புண்ணாக்கு கிடைக்கும்.
இன்னைக்கு நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட போய் தெரியுமா? என்ன கேட்கிறோம் சொல்லுங்க? புண்ணாக்கு கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே புண்ணாக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கோம். புண்ணாக்குலதான் எல்லாமே இருக்குது. எது? என்னுடைய படிப்பு, கல்வி, அது இது, வீசா, வீடு கட்டணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பெரிய ஆளா வரணும், இதெல்லாம் புண்ணாக்கு. கர்த்தர் என்ன சொல்லி, ஏசு என்ன சொல்லி கொடுத்தா நமக்கு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுப்பேன். நான் ஃப்ரீயா கொடுக்கறது போய் ஏன் கேட்கிற? ஃப்ரீயா நீ கேட்காத கொடுக்கறது அது. காக்கா குருவி எங்கேயாவது உட்காந்து ப்ரே பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஆகாரம் கிடைச்சதா இல்லையா? எந்த குருவியாவது காக்காவது நோஞ்சானா ஒல்லியா பார்த்துருக்கீங்களா? எந்த மாடாவது பார்த்துருக்கீங்களா? அது ஏதாவது 1-2 மாடு பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்க ரோட்ல பாக்குற மாடு எப்படி இருக்கு? மோஸ்ட்லி இந்த ரோட்ல பாக்குற நாய்கள் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? காக்கா எப்படி இருக்கு? குருவி எப்படி இருக்கு? இதெல்லாம் இன்னைக்காவது உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணிச்சா இன்னைக்கு சாப்பாடு வேணும் அது வேணும்ட்டு? சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கண்ணை திறந்து விட்டுட்டு தான் போவேன். உங்க கண்ணை திறந்துட்டு இனிமே நீங்க இந்த மாதிரி ப்ரேயரே பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மாற்றம் வரணும் அந்த சபையில. ஆமென் சொல்லுமா மாட்டோமா? இந்த சபையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்களாம் கெட்டவங்க அப்படிலாம் சொல்லல. நம்ம நிறைய விஷயம் கத்து கொடுக்குறாரு. நீங்க போய் குழந்தை மாதிரி கத்துக்கணுங்க. சின்ன பிள்ளையதான் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஏலியை கூப்பிட்டாரா சாமுவேலை கூப்பிட்டாரா? ஏலின்னு ஒரு ஆசாரியன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கான். குண்டா, அவன் குண்டன்னு போட்டிருக்கு. ஆனா அவரை கூப்பிடல. யார கூப்பிடுறாரு? சாமுவேலுக்கு. ஏன் கூப்பிடுறாரு சொல்லுங்க? உங்களையும் கூப்பிடுறாரு ஆண்டவர். உங்க பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க பார்க்கிற பார்வையே மாறணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை பார்க்கிற பார்வையே மாறணும். இனிமே நான் இனிமே அவரை பார்க்க மாட்டேன். இது மாதிரி அவரை பத்தி குறை சொல்ல மாட்டேன். என் தேவன் பெரியவன். எல்லாம் நீங்க வாயை திறந்தாலே சுவிசேஷம் தான். பேருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆண்டவர் நல்லவர் ருசி பார்த்ததுனால சொல்ற சுவிசேஷம். எப்படி? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு வேதம் சொல்லுது. சும்மா இவர் சொன்னாரு நான் சொன்னலாம் சொல்லக்கூடாது. அவர் நல்லவர் எழுதி போட்டதுனால நல்லவர்லாம் கிடையாது. நான் என் வாழ்க்கையில ருசி பார்த்ததுனால நான் சொல்றேன். நான் சுவிசேஷம் எப்படி திரும்ப சொல்லணும்? எப்படி சொல்லணும் சுவிசேஷம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லணும்? என்னுடைய சந்தோஷத்தின் மிகுதினால சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை நீங்க பார்த்திருக்க முடியாதுங்க. இவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்த்திருக்க முடியாதுங்க. நான் எவ்வளவு கேவலமான பாவியா இருந்தேன், எவ்வளவு மோசமான புத்தியில இருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பாவின்னா நம்ம குடிகாரன், கற்பழிக்கிறவன், செயின் ஸ்நாச்சிங் பண்றவன், விபச்சாரம் பண்றவன் இவன் தான் பாவின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே பாவி. எல்லாரும் பாவம் செய்யறோம். பாவம் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம பொய்யரா இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லக்கூடாது? பாவியின் நான் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்யறோம். ஒண்ணும் இல்ல. இந்த சகோதரியை பத்தி இந்த சகோதரி கிட்ட தப்பா சொன்னீங்கன்னா பேர் என்னது? பாவம். பாவம் பாவம் செஞ்சுட்டு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். ஒண்ணும் இல்ல. நம்ம புள்ள நம்ம சொல்றது கேட்காம அவன் சொல்றதையே கேட்கலங்க. நம்ம சொல்றத நம்ம புள்ள கேட்கல. அந்த புள்ள வந்து கேட்கறான் நம்ம கிட்ட, எனக்கு இதை வாங்கி கொடுப்பான்னு சொல்றான். நமக்கு முதல் வார்த்தை என்ன வரும்? காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை விஷயம் சொன்னேன், ஒன்னாவது நீ செஞ்சிருக்கியா? நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? கேட்போமா மாட்டோமா? இதேதான் ஆண்டவர். இதேதான் ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் வச்சதுனால இன்னைக்கு ஆகாரத்தையும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மழையை பொய்ய பண்ணுகிறார், பொழிகிறாரு. காரணம் வந்து நம்ம ஜெபம் பண்ணதுனால எல்லாம் கிடையாது. ஆண்டவரை வணங்காதவன் கூட நல்லா இருக்கிறான் அந்த தேசத்துல. சொல்றோம்ல, எத்தனையோ பேர் நாத்திகர்கள் இருக்கார், பேர் சொல்ல விரும்பல. எத்தனையோ பேர் நடிகர்கள் இருக்கிறாங்க, நாத்திகர்கள். தேவனையே இல்லைன்னு சொல்றவங்க. தேவன் இல்லைன்னு மதிகேடன் தான் நான் இருதயத்துல சொல்லுவானா, வேதத்துல போட்டிருக்கு. யார் சொல்லுவா? முட்டாள் மட்டும்தான் சொல்லுவானா தேவன் இல்லைன்னு. அவனுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லது பண்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள், நான் இப்பதான் இன்னும் செய்திக்குள்ளே போறேன். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமா. சரி, அது ஒரு குணாதிசயம், நல்ல விஷயம் தான். அது இருக்கணும்னு தான் விரும்புறாரு. தம்மை போல இருக்கணும்னு விரும்புறாரு. அவருடையவர்கள்லாம் எப்படி இருக்கணும்? யோவான்ல எழுதி பார்க்கிறோம், அவரை போலவே
அவருடைய மாதிரியை பின்பற்றி போனோமா? யார் மாதிரிய? இயேசு நடந்த விதமா. இயேசு வானத்திலிருந்தே நம்மளை ரட்சித்திருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் கீழே வரணுமா இல்ல மேலேருந்து ரட்சிக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேலேருந்தே ரட்சித்தார். கரெக்டா இல்லையா? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எல்லாம் கொடுத்து ரட்சித்தார். ஆனா இயேசு எதுக்கு கீழே இறங்கி வரணும்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக இயேசு இறங்கி வரணும்? பூமிக்கு அவதாரம் எடுத்து ஒரு மனுஷ பிறவியா ஏன் வரணும் சொல்லுங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வரணும் சொல்லுங்க. நாளைக்கு நியாய தீர்ப்புல போய் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நான் பட்ட பாடலாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பேசலாம். நான் பட்ட பாடலாம் உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன நியாயம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு யார் கேட்போம்? நம்ம கேட்போம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நம்மை போலவே எல்லா விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுறதுன்னா என்ன? எல்லா விதங்களையும் சோதிக்கப்படுறோம். கரெக்டா இல்லையா? பொருளாசைங்கிற ஒரு சோதனை, இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னா அவனை பார்த்து பொறாமப்படுகிற ஒரு சோதனை. பொறாம இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பொறாம இருக்கு? உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. பொறாம நமக்குள்ள வருதா இல்லையா? அது பாவம் தானே. இன்னொருத்தர் நல்லா இருந்தா ஆண்டவரை துதிக்கணும். இப்படி நல்லா இருக்கான்னு நினைச்சா என்ன அர்த்தம்? பொறாமை. இப்படி நம்ம ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, இதுதான்டா லைஃப். எப்படி? இதுதான்டா லைஃப். இந்த லைஃப நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் இயேசுவின் மூலமா நமக்கு சொல்றாரு. நம்ம கண்ணாடியில போய் பார்த்தா நம்ம முகம் இனிமே தெரியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா யார் முகம் வரணும்? இயேசுடைய முகம் வரணும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிச்சாலே சண்டைக்கு வந்துடுறாங்க. இப்போ மதர் தெரசா சிலுவைய போட்டிருக்காங்க. இப்ப அந்த சிலுவையை மதர் தெரசா போட்டுன்றதுனால அவங்க குஷ்டரோகிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? ஊழியம் பண்ணாங்க. இந்த சிலுவை அவங்களுக்கு அந்த சிலுவையை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா, இவங்கதான் உண்மையான கிறிஸ்துவங்க, தேவனுடைய நாம என்ன ஆகும்? மகிமைப்படும். படுமாப்படாதா? அப்ப அங்க சிலுவை பேசும், அவங்க வாழ்க்கைய அந்த சிலுவை பேசும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இல்ல. கரெக்டா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. வாழ்க்கை சரியில்லை ஒத்துக்கணும். நீங்க என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வேலையே ஸ்டார்ட் ஆகும். எப்படி? நான் வாழ்க்கை என்று சரியில்லை, ஐம் நாட் ஓகே, கர்த்தர் விரும்புகிற விதமாய் நான் இல்ல. ஆண்டவர் சொல்றார், அனலும் இல்லாமல் நீ குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஐ வில் வாமிட் யூ. நான் உன்னை வாந்தி பண்ணி போடு. வாந்தி ஏன் வருது? உங்களுக்கு எல்லாம் நான் பிராக்டிகலா தான் பேசுவேன். வாந்தி ஏன் வருது சொல்லுங்க. வயிற்றுல ஜீரணமாகலாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? வயிற்றுல சாப்பாடு ஜீரணமாகல, கண்டதையும் ஆயில் வீல் என்னமோ சாப்பிடுறீங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறீங்க. என்ன ஆகுது? அப்படியே தலை சுத்தலா இருக்கு, தலை வலிக்குது, பேசவே பிடிக்கல, உரமா உட்காந்து நல்லா வாந்தி எடுக்கிறீங்க. வாந்தி எடுத்தோன்னு அப்பாடான்னு சொல்றீங்க. கரெக்டா இல்லையா? ஏன் வாந்தி எடுத்தோம்? சாப்பிட்ட சாப்பாடு வயிறு ஏத்துக்கல. இப்ப ஆண்டவர் நம்மள வாந்தி போடுறேன்னு பண்ணி போடுறேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்மள அவர் வயிறு ஏத்துக்கல. புரியுதா புரியலையா? உன்னை வச்சுக்கிறதா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. பிசாசியாவது முடிவு பண்ணிடலாம் கெட்டவன்னு, நம்மள என்ன பண்ண முடியல? முடிவு பண்ண முடியல. நான் தான் வந்தவொடனே சொல்லிட்டேன்ல, இப்போ ஒரு மூடு, அப்புறம் ஒரு மூடு, இப்போ ஒரு மாதிரி, அப்புறம் ஒரு மாதிரி, ரொம்ப நல்லவன் இல்லைன்னா கெட்டவன். நான் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? என்ன இவனை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா? நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, இது மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத காரியங்களில நான் கை வைக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உமக்கு பிரியம் இல்லாத விஷயத்த நான் தொட மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாத காரியம் எனக்கு வேண்டாம். மனசுக்குள்ள சொல்லணும், நான் இனிமே இது வரைக்கும் புறம் பேசிட்டு இருந்தேன், இனிமே யாரை பத்தியும் புறம் பேச மாட்டேன். ஆண்டவரே, முடிவு எடுங்க. என்ன பண்ணணும்? முடிவெடுங்க. வாழ்க்கையில முடிவெடுங்க. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்ன்ற என்னது? ஆசீர்வாதம் என்னது? ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்காரு. ஆட்டோமேட்டிக் என்னது? தானாய் வருவது. அதான் சொன்னேன், புண்ணாக்கு மாதிரி எப்படி வரும்? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் போட்டிருக்கா, தொடர்வீர்கள்னு போட்டிருக்கா. கரெக்டா சொல்றீங்களா? நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடியே வருமா. நீங்க நல்லவங்களா இருந்தா
கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க எதுவுமே கேட்க வேணாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான். யோபுடைய சிறையிறப்பை கர்த்தர் மாத்தினார். ஜெபம் பண்ணது யாருக்கு? ஜெபம் பண்ணது யாருக்கு? அவனே இருக்கிறதுல கஷ்டத்துல இருக்கான். குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஆஸ்தியை இழந்து, எல்லாத்தையும் இழந்து கடைசியில ஒரு சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா யாருக்கு ஜெபம் பண்றான்? அவனை தேர்த்த வந்த சிநேகிதர்களுக்கு. யாரை தேர்த்த வந்த? யோபுவ அவனை தேர்க்கிறதுக்காக வந்த சிநேகிதர்கள் பேசுற பேச்சு சரியில்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்றான். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லாமா? அதுதாங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றத்துக்காக வந்திருக்கிறேன். நான் சுருக்கமா அந்த செய்திக்குள்ள போய் முடிச்சுடுறேன். எனக்கு தெரிஞ்சு சாட்சி சொல்றதுக்கு நேரம் இருக்குமா தெரியல. சாட்சி சொல்லணுமா? என்னுடைய நான் ஒரு பிராமண குடும்பத்துல ஐயா மாதிரி இதெல்லாம் ஒரு சாட்சிக்காக நாங்க சொல்றோம். ஓப்பனா சொல்றோம்னா, துளி கூட ஜாதி மேலேயோ மதத்தின் மேலேயோ நம்பிக்கை இல்லாத, கிறிஸ்துவத்தை கூட நான் மதமா சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? மார்க்கம், அது ஒரு வழி. கர்த்தர் நானே மதம், நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னாரா? நானே வழின்னு சொன்னாரா? நானே வழின்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் அந்த சமூகத்துல பிறக்க வச்சார், அவ்வளவுதான். எதுக்காகன்னா அவருடைய மகிமைக்காக. நான் ஏன் இந்த சபையில இந்த மேடையில இதை சொல்லணும்னா, இந்த ஜனத்திலிருந்தும் கர்த்தரை எடுத்தார், அவ்வளவுதான். அந்த ஒண்ணுத்துக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எனக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் ஒன்று பண்ணி, ஆமென் சொல்லாமா? எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் ஒன்று பண்ணின கர்த்தர். அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல பிறந்து, என் குடும்பத்திலேயே நான் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, சின்ன வயசுல இயேசுவை பத்தின பெரிய ஒரு அபிமானம் கிடையாது, ஒரு பரிதாபம் மட்டும் உண்டு. என்ன உண்டு? பரிதாபம். இவரை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, இவரையும் கடவுள்னு சொல்றாங்களே, இவரையே தன்னையே காப்பாற்றிக்க முடியாது, எப்படி இவங்களெல்லாம் காப்பாற்றுவார்? இந்த எண்ணம் சின்ன வயசுலயே எனக்கு இருக்கு. எப்படி இவரே பரிதாபமா சிலுவையில் இருக்கிறாரு, இவர் எப்படி இவங்களெல்லாம் காப்பாற்றுவார்? இவர் ஆல்ரெடி செத்து போயிட்டாரு. அப்படிதான் நான், எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஒரு சாதாரண குடும்பம், மிடில் கிளாஸ். எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன சாதாரணமா கோவில் குளம் இந்த காரியங்கள் எல்லாம் நடத்திருக்காரு. வீட்டுல எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யணும், எல்லாம் அந்த வழியில் தான் வந்தது எனக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வம் இதுல இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் சின்ன வயசுல இருந்தது. கர்த்தர் தான் கொடுத்தாரு. எப்படி இந்த கல்லுலையும் மண்ணுலையும் தெய்வம் இருக்கான்ற சந்தேகம் எனக்குள்ள அப்பயே வந்தது. இன்னும் போய் கும்பிடுறோமே, அது ஒரு சந்தேகம் வந்தது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மேல போனா எத்தனையோ இங்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் இருக்காங்க. மேல போனா ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு டேபிள் போட்டு உட்காந்து, கிறிஸ்தவர்கள் இங்க வாங்க, முஸ்லிம்ஸ் இங்க வாங்க அப்படின்னு ஒரு அல்லாஹ் அங்க உட்காந்துருப்பார். சின்ன வயசுல எல்லாம் தோணுச்சு. இங்க இந்து கடவுள் அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாரு? நீங்களாம் இங்க வாங்க, ஹிந்துஸ்லாம் இங்க வாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாரோ அப்படின்னு சின்ன வயசுலயே எனக்கு யோசனை வந்தோம். கடவுள் ஒருத்தராக இருக்கணும். எப்படி? கர்த்தர் ஒருத்தராக தான் இருக்கணும். உலகத்தையே படிச்சாருன்னா அது பல பேரை உட்காந்து படிப்பாங்க, ஒரு தானே படிச்சிருக்கணும். இப்படி எல்லாம் சின்ன வயசுல இருந்தது. ஒரு பீரியட் வந்தது. இந்த குழப்பத்துல எனக்கு ஒன்றும் பெரிய தெய்வ பக்தி எல்லாம் கிடையாது. குடும்பத்துல நிர்பந்தம் இருந்ததுனால இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் கூட சேர்த்து பண்றது, பூணூல் போட்டுக்கிறது இதெல்லாம் இருந்தது. எங்க ஆத்துல என்னெல்லாம் சொல்லுவாளோ அதெல்லாம் நானும் சொல்லுவேன். அந்த பாஷையெல்லாம் எனக்கு இன்னும் இருக்கும். எங்களவால பார்த்தா நான் உடனே அந்த வாசைலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இவர்களோட ஆத்துக்கு போறேன்னா இவர் கேட்பேன், ஏன்னா அந்த பாஷை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா இதெல்லாம் என்னை ரட்சிக்கல. நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என்னுடைய ஸ்கூலிங், காலேஜ் லைஃப் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு முன்னாடி ஒரு சாட்சியை கர்த்தர் வைத்தார். க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு கீழே வேலை செய்யற என்னுடைய ஜூனியர். அந்த ஜூனியருடைய லைஃப் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சது. சின்ன வயசுல எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் பார்த்துட்டேன், என்ன எவ்வளோ கிறிஸ்தவர்கள் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவனும் போய் சொல்லுவான், அவனும் மோசமா இருப்பான், அவனும் சிகரெட் பிடிப்பான். ஜேம்ஸ்ன்னு பேரு, அவனுங்க கிங்ஸ் சிகரெட் பிடிப்பான். இப்ப இவனை நான் இன்னும் சேர்த்துக்கிறது, இவனுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த வித்தியாசம்
இல்ல அவன் வாழ்க்கையும். ஆனா இவரை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? நாங்க ஏதாவது தப்பா போய் கூட யாரை பத்தியாவது பேசியிருந்தோம்னா உடனே அந்த கும்பல்ல இருந்து நவுந்துருவார். அவர் மட்டும் கழண்டி பாருங்க, டக்குன்னு அதை பத்தி அவரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அதே மாதிரி சினிமா காரியங்கள் அதை பத்தி எல்லாம் பேசும்போது அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். உடனே அவர் வேலையை பார்க்க போயிடுவார். நான் இதை நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அது யாரை பத்தியாவது புறம் பேசினா பேசுறது இல்ல, சினிமா பத்தி பேசினா பேசுறது இல்ல, அசிங்கமா பேசினா பேசுறது இல்ல, இந்த ஈவ்டீசிங் அதெல்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் பத்தி பேசுவோம். அதை பத்தி பேசினா இவரு நைஸா கழிந்துருவாரு. அது இவரு டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிறது என் வாழ்க்கையில பெரிய யோசனையா இருந்தது. அப்போ ஒரு நாள் அவர் தனியா கேட்கும் போது ஏன் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசுவை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. எல்லா கிறிஸ்டியன்ஸும் அதுதானே, எல்லா கிறிஸ்டியன்ஸும் இயேசு தானே பண்றீங்க? இல்ல, ரட்சிப்புக்கும் கிறிஸ்தவர்களா பாரம்பரியமா இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்ல. அவர் பேரும் பீட்டர் தான் பேரு. அவர் ரோமன் கேத்தலிக்ல இருந்து வந்தவர். ரோமன் கேத்தலிக்ல இருந்து வந்து ஏமா இப்போ இவ்வளவு தூரம் இந்த காரியம்லாம் பண்ண மற்றவங்களும் எல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது பைபிள் எடுத்து பைபிள் இருக்கிற காரியங்களை தான் சொல்லுவார். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாதான் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நான் போக முடியும். அது இல்லைன்னா எங்க போவோம் நமக்கே தெரியும். அங்க போக முடியும்னு சொல்லும்போது இந்த நரகம், சொர்க்கலோகம், பரலோகம் இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதை குறித்து யோசனை வந்தது. ஓஹோ, இப்படிதான் வாழணும் போல இருக்கு அப்படின்னு ஆண்டவர்லாம் ஏத்துக்கல. என்னுடைய ஒரு காலம் வந்தது. நான் என்னுடைய பிசினஸ் லைஃபுக்குள்ள வந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனில அதுதான் நடந்ததுதான் நான் சொல்றேன். நான் அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுல ஏற்பட்ட தோல்வி, அதுல ஏற்பட்ட பிரச்சனை, அதனால மனம் நொந்து போயிருந்தேன். தற்கொலை சிந்தை என்னை ஆட்கொண்டது. அது ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள என்னுடைய பிசினஸ், ஆரம்பிச்ச பிசினஸ் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போச்சு என்று சொல்லி எனக்குள்ள என்ன வந்தது? தற்கொலை சிந்தை. எதுக்காக வாழணும்? நம்ம எவ்வளவு ஆசையா வந்தோம். அப்பயும் கடவுள் பக்தி எல்லாம் பெருசா நான் பேசல. அப்போ எனக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு சகோதரர் தான் சொன்னல, அவர் எனக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவர் அடிக்கடி எனக்கு ஆறுதல் பண்ணுவார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுவாரு? என்ன ஆறுதல் படுத்துவார். அப்போ நான் ரொம்ப துக்கத்துல இருந்த ஒரு நாள் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தை என்கிட்ட சொன்னார். சொல்லி நான் அடிக்கடி அவர் என்ன சொல்லுவேன், எனக்கா ப்ரே பண்ணிக்கோங்க, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ப்ரே பண்ணிக்க சொல்லுவேன். அவரும் ப்ரே பண்ணுவார். அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் நீங்க சொல்றதையும் கேட்பாரு, நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வார்த்தையை நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்களே என்ன காப்பாற்ற மாட்டீங்களா? அப்போ அந்த வசனத்தை சொல்லி நான் வந்து எனக்கு அப்பெல்லாம் ப்ரே பண்ண கூட தெரியாது. சும்மா குழந்தை மாதிரி இந்த வசனம் வந்தது. சொல்ற ஆண்டவரே என்னை காப்பாற்றுவீங்களா, நானும் மோசமான நிலையில தான் இருக்கேன், நானும் ஆபத்தில் தான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவீங்களா சொல்லும்போது அன்றைக்கு மாலையிலேயே எனக்கு, நான் இன்னும் விலாவரியான சாட்சியம் சொல்றேன், அன்றைக்கு மாலையிலேயே இன்னும் கேட்டா உண்மையை சொல்றேன்னா ப்ரே பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஒரு கால் வரும். ப்ரே பண்ணி முடிச்ச உடனே ஒரு கால், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சகோதரன் மூலமா கொடுக்குறேன். அவர் ஒரு ஆண்டவர் பிள்ளை. அவர் யார் மூலமோ என்னை கேள்விப்பட்டு எனக்கு கூப்பிடுறாரு. நான் செய்யற வேலை, நான் ஒரு இன்ஜினியரிங்ல இருக்கிறதுனால மிஷின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுனால என்னை பத்தி அவர் தெரிஞ்சு அவர் எனக்கு என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஜெபம் போதும் இந்த ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு சின்ன அற்புதம் பண்ணிட்டாரே என்னெல்லாம் ஆண்டவர். நான் அதுக்கு முன்னாடியே இயேசுவை எத்தனையோ வருஷங்களா இந்த ஃப்ரெண்டு மூலமா நான் கேட்டிருக்கேன். 7-8 வருஷம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, 7-8 வருஷம் ஆண்டவர் எனக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறாரு. என்ன ஒரு நாள் பிடிக்கிறதுக்கு நேரம் வச்சிருந்தார். எனக்குன்னு ஒரு கார்னர் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க, ஒரு கார்னர் பண்ணா இந்த மூலையில போய் பிடிச்சா இதுக்கு மேல நல்லா போக முடியல. அப்போ அந்த நிலையில ஆண்டவர் வந்து என்னை சந்திக்கிறார். அன்னைக்கு ஈவினிங்ல ஆண்டவர், அன்னைக்கு ஈவினிங்ல நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னை கூப்பிட்டு அந்த ஒரு கம்பெனி ஓனர், அவருடைய கம்பெனியுடைய வாசல்ல என்னால அடக்க முடியாத ஒரு அழுகுங்க. ஏற்கனவே துக்கத்துல அழுத, கஷ்டத்துல அழுத, எல்லாம் அழுதுருக்கிறேன். ஆனா அந்த 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 கம்பெனியோட வாசல்ல கேட்டு கிட்ட வந்த உடனே என்னால அடக்க முடியாத ஒரு அழுகு வந்துட்டே இருக்கு. வேற யாரும் இல்லை, ஆவியானவர். அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன்.
நான் உண்மை மாத்திரம்தான் ஆண்டவரே, இனிமே ஆண்டவரா நான் தொழுது கொள்றேன், யாரையும் தொழுது கொள்ள மாட்டேன் முடியும். அப்படிதான் இந்த ஆண்டவரை. அதுக்கப்புறம் கர்த்தனுடைய பிசினஸ் ஆசீர்வதித்து அநேகர் ஒர்க் பண்றாங்க. ஆசீர்வதித்து இப்போ கொஞ்ச காலமா என் ஊழியத்தினை எடுத்து பயன்படுத்திட்டு வர கர்த்தருக்கே மகிமை உண்டாது. இதுதான் என்னுடைய சின்ன சாட்சி. ஒரு சுருக்கம் ஐ திங்க் ஒரு 1/2 hour போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? நான் ஒரு 15-20 minutesல நான் முடிச்சிருவேன். கர்த்தத்துல இயேசுக்கு வந்து ஒரு 4 விதமான குரூப். எத்தனை பேரு? 4 விதமான கூட்டம். முதல் கூட்டம் என்னன்னா மதவாதிகளின் கூட்டம். மதவாதிகள்னா யாரு? மதவாதிகள்னா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கையில் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும், வேத வசனம் பேசுவாங்க, பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். இயேசு பின்னாடியே பரிசேயர், சதுசேயர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிசேயர், வேத பாரகர் எல்லாம் இருந்தாங்க. ஆனா இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார். எப்படி இருந்தாங்க? இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார். ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருந்ததுன்னா சுய நீதி இருந்தது. என்ன இருந்தது? சுயநீதி. சுயநீதினா என்ன சொல்லுங்க? சுயநீதினா என்னது? நான் சம்பாதிச்சது. எப்படி? நான் நல்லவனா இருந்தேன், நான் உண்மையா இருந்தேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு பாரு. இது பேர் என்னது? சுயநீதி. இந்த சுயநீதியா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாய்மாலக்காரர்கள்னு சொன்னார். இது ஒரு குரூப். நீங்க அந்த 4 குரூப் சொல்லும் போது நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க நீங்களே முடிவெடுத்து. ஓகே, நான் சொல்ல மாட்டேன். இந்த 4 குரூப் நான் சொல்லும் போது இதுல எந்த குரூப்ல நீங்க இருக்கீங்கன்னு நீங்களே முடிவெடுத்துட்டு ஆண்டவருக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது குரூப் என்ன குரூப் தெரியுமா? அவர் பின்னாடியே போனாங்க. ஏதாவது அற்புதம் கிடைக்காதா? அல்லது அற்புதம் கிடைக்காதா? வியாதியெல்லாம் சுகமாகாதா? சாப்பாடு கிடைக்காதா? கரெக்டா இல்லையா? சாப்பாடு கிடைக்காதா? அப்புறம் வந்து பிசாசு எல்லாம் போகாதா? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா? இப்படின்னு யாரு இருந்தா? ஒரு கூட்ட ஜனம் இருக்கு. அந்த கூட்ட ஜனம் என்ன பண்ணுச்சு? ஆண்டவரை மிக வேகமா ஃபாலோ பண்ணுச்சு. ஆண்டவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி கூட்டம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? அவர் சாப்பிட கூட நேரம் இல்லாத இருந்ததுன்னு வேதத்துல போட்டு. கரெக்டா இல்லையா? எப்பவுமே ஒரு பிஸி. அவர் எங்க போனாலும் பார்த்தா ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல்லாம் எதுக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்களே, இது தானாய் சேர்ந்த கூட்டம். அப்படிலாம் கிடையாது. சுயநல கூட்டம். என்னது? சுயநலம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல இருந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நார்மல் பீப்புள். அவங்களுக்குன்னு ஒரு இது கிடையாது. என்ன கிடையாது? ஒரு வைராக்கியம், ஒரு பரிசுத்தம், அந்த காரியம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பூமிக்குரிய காரியம். ஒரு வேத வசனம் ஒண்ணு இருக்கு, இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் நம்மை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலாம். அதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்துல ஏதாவது உண்டா? நான் உண்மையை சொல்றேன். இந்த எத்தனையோ சாமிகள் இருக்குது, சாய்பாபாங்கிறாங்க, அதின்றாங்க. அந்த கோயில்ல போனா கூட அற்புதம் நடக்குதுங்க. நிஜமா. திருப்பதி கோயில்ல போய் உண்டியல்ல காசு போட்டேன்றாங்க, அங்கேயும் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. இந்த திருமண கோயில்ல போன எனக்கு கல்யாணம் நடந்தது சொல்றாங்களா இல்லையா? நடக்குது. அதுக்காக மட்டும் இவர்கிட்ட வந்துடாதீங்க. யார்கிட்ட வந்துடாதீங்க? இயேசு கிட்ட வந்துடாதீங்க. நம்ம வந்தோம்னா நம்மள மாதிரி முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாது. கர்த்தர் இதுக்கு மேலான காரியத்தை செய்யதான் நம்ம இடத்துல வந்தார். அவரை போல மாற்றத்துக்கு தான் நம்மள வந்தார். எழுந்து போனதை தேடவும், எழுந்து போனதை தேடுறதுக்காக வந்தார். இந்த கூட்டம், ஐ திங்க் இந்த கூட்டத்துல நம்ம எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த கூட்டத்துல இது வந்து ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா, அவர் ஏதாவது நீ கொடுக்க மாட்டாரா, அப்படி வந்தீங்கன்னா அது வேஸ்ட். மூணாவது ஒரு கூட்டம். சரி, இந்த 2வது கூட்டத்துல இருக்கிற சில விஷயங்கள் சொல்றேன். அவர்கள் யாருன்னா வியாதியஸ்தர்கள், தேவை உள்ளவர்கள். இவருதான் பெரிய தீர்க்கதரிசி, இப்படிலாம் நினைச்சு வந்தவங்க. இப்படிதான் அந்த கும்பல் இருந்தாங்க. மூணாவதா வந்து ஒரு கூட்டம் இருக்கு.
மூணாவது சீஷர்கள் கூட்டம். என்ன கூட்டம்? முழு மனதான சீஷர்கள் கிடையாது. அவர்கள்லாம் யாரு யாரு? அரை மனதோடு அவரை ஃபாலோ பண்ண ஒரு கூட்டம் இருந்தா இல்லையா? அவருக்கு ஒரு இந்த 12 பேரை தவிர வேறு சில சீஷர்களும் இயேசுக்கு இருந்தார்கள். 70 பேரை 2 பேராய் கிராமந்தோடு அனுப்பினார். போட்டிருக்கா இல்லையா? நிறைய சீஷர்கள் இயேசுக்கு இருந்தாங்க. இந்த 12 பேர் தான் அவர் கூட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் சொல்ல. என்ன சர்க்கிள்? க்ளோஸ் சர்க்கிள். இயேசுவை சுத்தி நிக்கிறவங்க. இயேசுக்கு எது நடந்தாலும் அவரும் சேர்ந்து அனுபவிப்பாங்க. அவர்தான் சொன்னார், நான் என் கூட எப்பொழுதுமே இருந்தவர்கள் நீங்க தான் சொல்லி அந்த சீஷர்கள். அது கடைசியான கூட்டம், அது போயிடும், அதுக்கு இப்ப வேணும். இந்த மூணாவது கூட்டம் எப்படின்னா, அவர்களும் இயேசு சொன்னதையே செய்தார்கள். கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்களும் அற்புதங்களை செய்தார்கள். செஞ்சாங்களா இல்லையா? ஏன்னா 70 பேர்ல 2 பேரை அமைச்சாங்க, அவங்களும் செஞ்சாங்க. ஆனா ஒரு நேரம் வந்தது. என்ன வந்தது? ஆண்டவர் சொன்னார், இதுதான் என்னுடைய சரீரம், இதை நான் உணவா கொடுக்குறேன், என்னுடைய ரத்தம் தான் நீங்க பானம் பண்ணணும், அதுதான் திராட்சை ரசம் சொன்னாரா இல்லையா? சொன்ன உடனே இது கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கை கொள்ளுவா என்று அவர்கள் எல்லாம் பின்வாங்கி போனார்கள். வசனம் இருக்கா இல்லையா? ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 66வது வசனம் வாசி. என்ன ஆனாங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, எதுல இருக்கும்? நம்ம கடினமான உபதேசம் சொல்லி பின்வாங்கி போறோமா, இல்ல உடனே பேதுரு என்ன சொல்ற? கர்த்தர் வாசம் வாசிங்க. என்ன இருக்கு? நித்திய ஜீவன் வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாட்ட கூட நான் ஒரு வசனம் சொல்றேன். நித்திய ஜீவன் அவரிடத்தில் உண்டு. என்ன இருக்கு? நித்திய ஜீவன் யாரிடத்தில் உண்டு? யாரிடத்தில் உண்டு? இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்? இயேசுவை எந்த நிலையிலும் பின்பற்றுகிறோம். ஆமென் சொல்லலாமா? எந்த நிலையிலும், எப்படி ஒன்றான நிலை இருக்கலாம், அது உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், ஏழ்மையா பணக்காரனா, என்ன வியாதியஸ்தனா இருக்கலாம், வியாதி இல்லாதவனா இருக்கலாம், எந்த நிலை இருந்தாலும் சரி, எனக்கு இவர் தான் வேணும். எப்படி வேணும்? எனக்கு இயேசுதான் வேணும், நித்திய ஜீவன் தான் வேணும், அவரோடு கூட தான் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களாதான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டு, ஏதோ நம்மளாம் புண்ணியம் பண்ணிட்டு வந்ததுனால, நம்ம ஃபேமிலியில நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க தெரியுமா? புண்ணியம் யார் பண்ண புண்ணியமோ நான் இப்ப நல்லா இருக்கேன் சொல்லுவாங்களா மாட்டேன்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு யார் பண்ண புண்ணியத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மள நம்ம ஆண்டவர்கிட்ட வரல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால நம்ம வந்திருக்கோம். ஒரு வசனம் சொல்லுது ரோமர்ல, அவர் எவரை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்க. இன்னைக்கு நீங்களாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மலாம் யாரு? முன் குறிக்கப்பட்டவர்கள். முன் குறிக்கப்பட்டதுன்னா என்னது? முன் அறிந்தவர்கள் என்னது? உலக தோற்றத்துக்கு முன்பே எபேசியர் 1:4 வாசி. போருமா? என்ன பண்ணாரா? 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? திரும்பி பார்த்து வாசிங்கம்மா அந்த வசனத்தை. அப்பன்னா என்னன்னா, தமக்கு முன்பாக யாரு? இயேசுவுக்கு முன்பாக. இயேசுவுக்கு முன்பாக. இப்ப ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நான் இயேசு நினைச்சிடாதீங்க. நான் தான் இயேசு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வருவேன். நமக்கு முன்பாக இவங்கதான் நான் பெற்ற பிள்ளைகள்னு யார் சொல்லுவாங்க? இயேசு மேல போய் பிதாவனத்தை கொண்டு போய் விடுவார். அப்ப தமக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பிலே. அது என்ன? அன்புல பரிசுத்தம்.
அன்புல என்னதுக்கு பரிசுத்தம்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய். இந்த பூமியில உங்களை சின்ன கேள்வி எல்லாம் கேட்டா நீங்க புரிஞ்சுப்பீங்க. உலகத்திலேயே எந்த அன்பு உயர்ந்ததா கருதுவீங்க நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. எந்த அன்பை உயர்ந்ததா கருதுவீங்க? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அன்பா, அம்மாவுக்கும் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிற அன்பா, இல்ல அனிமல்ஸ்குள்ள இருக்கிற அன்பா, இல்ல சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பா? எந்த அன்பை உயர்வா சொல்லுவாங்க எல்லாரும்? அம்மாவோட அன்பு. தாயுடைய அன்பு எப்படி இருக்கும்? தாயுடைய அன்பு இருக்கிறதுக்குள்ளேயே உயர்வாய். ஆண்டவரே தான் சொல்றாங்க, தாயை போல. தாயோடைய அன்பை உயர்வாய் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? தாயுடைய அன்புல என்ன இல்லை? என்ன இல்லை? சுய நலம் இல்லை. தன் பிள்ளை நல்லது செய்வான்னு சொல்லி அன்பு போடுறாங்களா, இல்ல அவங்க நேச்சுரலா அன்பு போடுறாங்களா? இந்த அன்புல என்ன இல்லை? அதுல அன்புல அசுத்தம் இல்லை, அன்புல சுயநலம் இல்லை, பெருமை இல்லை. அவன் என்ன நிலையில இருந்தாலும் அன்பு கூடுறான். அவன் நல்லா இருக்கணும், அதுதானே என்ன வருது. அப்போ அந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய். என்னுடைய அன்பு எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் மாறணும். என்னுடைய அன்பு பரிசுத்தமா மாறணும்னா என்ன இருந்திருக்கூடாது? அன்புல என்ன அசுத்தம் கலந்துருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலம்ங்கிற அசுத்தம் கலந்திருந்தா அது பரிசுத்தம் இல்லாத அன்பு. சுயநலமே இல்லாத ஆண்டவருடைய அன்பு அகாப்பே லவ்னு சொல்லுவோம். என்ன அன்பு? அகாப்பே லவ். தாயினும் மேலான ஒரு அன்பு இது. எந்த அன்பு? தேவனுடைய அன்பு, இயேசுனுடைய அன்பு. அது என்ன அன்பு? தாயினும் மேலான, சிலுவையிலே அறைந்தவனையும் மன்னிக்கக்கூடிய அன்பு. தான் செய்கிறது என்னதென்று அறியாதவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த அன்பு, அந்த அன்பு இன்னைக்கு நீங்க நானும் வச்சிருக்கிற அன்பு ஏடாவுடமான அன்பு, குறைவுள்ள அன்பு. எவனாவது நல்லது செஞ்சா அவனை புகழ்வான், அவனே லைட்டா மாறிட்டான்னு வச்சுங்க அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி தெரியும். கரெக்டா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். தேவன் முன்னாடி போய் சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தா அவனை நல்லவன் சொல்றோம். கொஞ்சம் ஏருக்கு மாறானோம்னா உடனே என்ன பண்றோம்? அந்த நல்லதெல்லாம் மறந்துட்டு நேத்து பண்ண அந்த தப்ப என்ன பண்றோம்? 4 பேர்ட்ட சொல்லிட்டு தெரியும். இது அன்பு நல்ல அன்பா? உண்மையாது? ஆண்டவர் சொன்னாரு, பாவிகளும் பாவிகளை நேசிக்கிறார்களே. உங்கள்கிட்ட என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்கிறாரு. உங்கள்கிட்ட ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கிறீங்க கிறிஸ்டியன்ஸ் கிட்டன்னு கேட்கிறாரு. நீங்க என்ன ஸ்பெஷலா ஏதாவது சொல்ல முடியுமா அவங்கள்ட்ட? அவங்களும் நேசிக்கிறாங்க, அவங்களும் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி இருக்க கூடாதுன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? சத்துருக்களை நேசியுங்கள். ஆண்டவர் ஸ்பெஷல் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. என்ன? சத்துருக்களையும் சேவிக்கிற ஒரு அன்பு உங்களுக்கு இருக்கணும், அவனை மன்னிக்கிற ஒரு அன்பு இருக்கணும், அவனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்பு இருக்கணும், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பரிந்து பேசுறது தானே. அப்போ ஆண்டவர் இந்த அன்பை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. அதான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய். அடுத்தது, அது என்ன குற்றம் சொல்லுங்க. குற்றம்னா தெரியும் உங்களுக்கு. சாதாரணமா ஒரு குற்றவாளி அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் குற்றவாளி, இவனை தூக்கிலிடுங்கள். நாமெல்லாம் குற்றவாளியா நீதிமானா? உங்களுக்கு டவுட் வந்துச்சு, என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா குற்றவாளி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோன்ன நான் நீதிமான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா புரிஞ்சுப்பீங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்க கண்ணெல்லாம் திறந்தோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சிலுவையில இயேசுவோட கூட 2 பேர் அரைஞ்சாங்க. எத்தனை பேர் அரைஞ்சாங்க? 2 பேர் அரைஞ்சாங்க. ஒருத்தன் வந்து அவரை பழித்து பேசினான். என்ன பண்ணா? பழிச்சு பேசினான். எல்லாரும் மாதிரி நீ இறங்கி வா, நீ தேவகுமார் வந்து இறங்கி இருக்க வேண்டியதானே, நீ பெருசா பேசுனீங்க, ஒன்னும் காணும் உங்ககிட்ட, ஏமாத்துக்கார, ஃப்ராடு நீ அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொன்னான்? கரெக்டா அவன் வசனத்தை புரியணும். நீங்க என்ன சொன்னான்னு தெரியுமா? நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம். என்னது? நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம். நீங்களும் எந்த தப்புமே செய்யாம இப்படி தண்டனை அனுபவிக்கிறீங்களே, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது கொஞ்சம் நினைச்சுக்கங்க. இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. 1, அவன் தப்ப ஒண்ணுட்டான். 2வது, இயேசு பரிசுத்தமானவர்னு புரிஞ்சுக்கிட்டான். 3வது, அவர் வரும்போது என்னை கூட்டின்னு போவாருன்னு நினைச்சான்.
கரெக்டா இல்லையா? 3 விஷயத்த சொல்றான். 4வது நான் இன்னொன்னு சொல்லுவேன், தாழ்மையா இருந்தான். கரெக்டா இல்லையா? தாழ்மை உள்ளவர்களுக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதை சொல்ல போறேன். என்ன சொன்னார் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட. அவன் எவ்வளவு ஞானஸ்தானம் எடுக்கல, ஊழியக்காரன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பரலோகம் கிடைச்சதா இல்லையா? அப்போ அந்த செகண்ட் அவன் மனம் திரும்பினா அந்த செகண்ட் என்னாச்சு? அவர்ஸ் கணக்கெல்லாம் கிடையாது, மனம் திரும்பின செகண்ட் நீதிமான ஆகலாம். நீதிமான ஆனவன் தான் அவர்கிட்ட போக முடியும். புரியுதா இல்லையா? என்னுடைய சொந்த நீதி, சுயநீதி, நான் உங்களுக்கு இவ்வளவு நாளா ஊழியம் செஞ்சேன், இவ்வளவு காரியங்கள் பண்ண, உங்களுக்கு அதை பண்ண இதை பண்ணலாம், மேல போய் பேச முடியாது. மறந்துருங்க அதை. இயேசுவோடைய நீதி, அவர் எனக்காக சிந்தின ரத்தம், அதுதான் என்னுடைய நீதியின் வஸ்திரமாய் நான் போய் நிற்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ராஜா கூப்பிட்டாராம். அவரை இன்வைட் பண்ண ஆளுங்கெல்லாம் வரலையா? யாரு? பெரிய ராஜா, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரா. அவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரலையா? கல்யாணத்துக்கு வராதவங்க என்னென்ன ரீசன் சொன்னாங்க? எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஹனிமூன் போனோம், எனக்கு நிறைய இப்பதான் லேண்ட் வாங்கியிருக்கேன், வீடு கட்டணும், அருமையான கார் ஒன்று வாங்கியிருக்கேன், டிரைவிங் ட்ரையல் பார்க்கணும், இப்படிலாம் சொன்னாங்களாம். இந்த ராஜா என்ன பண்ணான்னு இவங்களெல்லாம் விட்டு தள்ளியா கடக்குறான். ரோட்ல இருக்கிற நல்ல ஒரு பொருளார், ஊனமானவன், கஷ்டப்படுறவன் எல்லாம் கூட்டுவாயா, பிச்சை எடுக்கிறவன் எல்லாரையும் என்னுடைய விருந்து சாலை. ராஜாவோட விருந்து சாலை எப்படி இருக்கும்? ஏதோ உங்க வீடு எங்க வீடு மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். இந்த பிரம்மாண்டமான சாலையில வந்தவன ஒரு வஸ்திரம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ராஜ வஸ்திரம் கொடுக்குறாங்க. செம்ம ட்ரெஸ். நீங்க உள்ள போனோம்னாலே உங்க ட்ரெஸ்ல எல்லாம் போக கூடாது. உள்ள போகும்போதே செம்ம காஸ்ட்லியான ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு உங்களை பார்க்கவே அழகா இருக்கும். மேக்கப் எல்லாம் பண்ணி தான் எங்க கூட்டு போவாங்க? விருந்து சாலைக்கு, டைனிங்க்கு கூட்டு போவாங்க. அங்க போனா ஒருத்த மட்டும் ட்ரெஸ் அந்த ராஜ வஸ்திரம் தரிக்கல. அவன் என்ன சொன்னார் ஆண்டவர்? படிச்சீங்களா இல்லைன்னு தெரியல. என்ன சொன்னாரு? அவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி, அப்படின்னா இடத்துல நரகத்துல. அப்போ ஆல் ஆர் இன்வைட்டட், எல்லாருமே விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்களா? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிற லாஸ்டா ஒன்று வரும், என்னது? மகிமை படுத்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? நம்மளாம் மகிமைப்படுத்திருக்கார். இன்னைக்கு என்னுடைய சொந்த வஸ்திரத்தை நான் தரிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? பின்னால போகக்கூடாது. 4வது இருக்கிற கூட்டம் தான் நாமளா இருக்கணும். என்ன கூட்டம்? அவரோடையே சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம். நீங்களும் நானும் அவரோட சுத்தரமா இல்லையா? சொல்லுங்க. என் ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். எப்படி முடிவு எடுக்கணும்? எப்படி? என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஆமீன் சொல்லாமா? இப்படிதான் நான் இருப்பேன்ற ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் எனக்கு பிடிக்காது. என்னை நேசிக்கிற ஒரு கருத்தை எப்போதுமே சொல்லுங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிறவங்களை நீங்க துக்கப்படுத்துவீங்களா இல்ல அவங்களை பிரியப்படுத்துவீங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. இன்னைக்கு நான் ஒன்னேன்னு சொல்றேன், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருந்தால் மத்தியில, இப்ப ஆண்டவர் இங்க இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. கண்ணால பார்த்தா நம்பலாம் சொல்லக்கூடாது. எங்கே 2-3 பேர் கூடினாலும். ஏன் சொல்றேன்னா அந்த வார்த்தையை, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க ஆமேன், இங்க நான் எல்லா சபைக்கும் போனா ஆமேன் சொன்னீங்களான்னு கேட்பேன் எல்லாரையும். ஒரு சிலர் மட்டும் ஆமேன் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இப்படி கை தூக்குவாங்க, ஒரு சிலர் வாயை கட்டிட்டு இருப்பாங்க. ஓப்பனா சொல்ற, நீங்க ஆமேன் சொல்லனா நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க அது கீழ்ப்படியலன்னு. ஆமா, அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல. கர்த்தருக்கு நீங்க ஆமோதிக்கல, அந்த காரியத்தை பத்தி நீங்க கண்டுக்கலன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா நடக்கும். அவர் வீட்டிலிருந்து துவங்கும் காலமாய் இருக்கிறது. எங்க இருந்து? சபையில இருந்து தான் நியாய தீர்ப்பு துவங்கும். இங்க முடிச்சுட்டு தான் அங்க போவார். எங்க போவாரு? உலகத்துக்கு போவார்.
இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான சீஷர்களா இருக்கிறோமான்னு பாருங்க. அந்த நாட்களிலே சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? சீஷர்களை கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சீஷர்களா இருக்காங்களா? சொல்லுங்க. சீஷர்கள்னா யாரு முதல்ல அது தெரியணும்ல. நீங்க சீஷர்கள்னா யாரு சொல்லுங்க. சீஷர்கள்னா குரு எப்படியோ குருவை அப்படியே ஃபாலோ பண்றோம். அவர் என்ன சொன்னாலும் செய்கிறவர், அவரை போலவே மாறணும்னு விரும்புகிறவர், அவங்களுக்கு பேரு சீஷர்கள். மாணவர்கள் இன்னைக்கு நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா இயேசுதான் நமக்கு போதகர். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் நம்ம அந்த முடிவு எடுத்து தான் வாழணும். அப்புறம் உங்களுக்கு உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தானா வரும். என்னைக்கு நீங்க தேவனை அதுல ஒரு 2 வசனம் சொன்னாரு. இந்த நியாயப்பிரமாணத்திலேயே முக்கியமானது எது, எந்த கடைபிடிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, முதலாவது உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனையா இருக்கிறது. இதற்கு நிகரான இன்னொரு கற்பனை என்ன? உன்னை நேசிப்பது போல நேசிக்கிறோமா? உண்மையை சொல்லுங்க. இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா கிறிஸ்டியானிட்டி முடிஞ்சு போச்சுங்க. யூ ஆர் ரெடி ஃபார் ஹெவன். யூ ஆர் ரெடி ஃபார் பரலோகத்துக்கு ரெடி. என்ன? நான் என்னை நேசிப்பது போல இன்னொருத்தனை நேசிச்சிட்டேன்னா, நான் என்ன நேசிக்கிறது போல இன்னொருத்தனை நேசிச்சிட்டேன்னா, இது ஒண்ணு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆண்டவர் மட்டும்தான் அன்புக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? மற்றவர் உங்களுக்கு மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். முடிஞ்சு போச்சு. அன்பு கூறுறதுன்னா இதாங்க. நம்மள யாராவது கல்லடிக்கணும், கல்லால் அடிக்கணும்னு நினைப்போமா? இல்ல நம்மளை பத்தி பின்னாடி பேசணும்னு நினைப்போமா? நம்மளை யாராவது ஏமாத்தணும்னு நம்ம நினைப்போமா? நம்ம கிட்ட எல்லாரும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோமா மாட்டோமா? ஆண்டவர் சொன்னாலும் அதே மாதிரி நீ மத்தவங்க கிட்ட இருந்துப்போம். முடிஞ்சு போச்சு. இது 2 விஷயம்தான். மத்தவங்க நேசிக்கிறத அது ஒரு கற்பனை, தேவனை நேசிக்கிறது இது 2 விஷயத்துல தீர்க்க தரிசனம், நியாய பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹோல் புக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு 2 விஷயத்துல முடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் என் வாழ்க்கையில சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நான் லாஸ்டா ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 14:26. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது என்ன வைக்கிறவன் தான் யாரா? என்ன சொல்றாரு? சீஷன். மற்றதெல்லாம் கிடையாது. எது இருக்கணும்? நானு முதலாவது தேவனை மாத்திரம் வைக்கணும். 2வது அதே சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. என்ன சொல்ல வர்றார்? நீங்க என்னைக்காவது இதை தியானிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைய தியானம் பண்ணிருக்கீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவனா யாரு? எந்த ஜீவன்? இந்த உலகத்துல வாழற ஜீவன். இந்த ஜீவன்ல எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுது. என்ன ஏற்படுது? நஷ்டம். ஒண்ணும் இல்ல, இதான் உங்களுடைய பொருள். இது 1 கோடி ரூபான்னு வச்சுங்களேன். இதை அவனுக்கு கொடுத்துருன்றாரு. என்ன சொல்றாரு? இத உன்னுடைய சகோதரனுக்கு அவன் இருக்காம அவன்கிட்ட கொடுத்துருன்றாரு. 1 கோடி வேணும். அவங்களுக்கு பயமா இருக்கும். 1 லட்சம். 1 லட்சம் உங்ககிட்ட இருக்குது காசு. நீங்க எதுக்கோ வச்சிருக்கிறீங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒருவேளை 1 மாசம் சாப்பாட்டுக்காக வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன வச்சிருக்கீங்க? 1 மாசம் இல்லைன்னா ஒரு 6 மாசம் வீட்டு சாப்பாட்டுக்காக வச்சிருக்கீங்க. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? இந்த 1 லாக் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்கன்ற. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ அதெல்லாம் முடியாது, 6 மாசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொல்றீங்க. அதுக்கு பேரு தான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எழுந்து போவான். ஆனா அதை எழுந்து போறவன் என்ன பண்ணுவான்? இதோ பேதுரு அவங்க எல்லாம் கேட்கறாங்க, நாங்க நிறைய விஷயத்தெல்லாம் எழுந்தோம், பின்னாடி வந்தோமே. ஆண்டவர் என்ன சொன்னாரு?
எல்லாத்தையும் நீங்க திரும்ப பெறுவீங்கன்னு சொன்னார். எல்லாருக்கும் திரும்ப கொடுக்கும். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது, அவரோ வீடுகள் கிடைச்சது, எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தராரு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரூத்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நகோமி, ரூத் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூத் என்ன சொன்னா தெரியுமா? தன்னுடைய மாமியாரை பார்த்து, நகோமியை பார்த்து என்ன சொன்னா சொல்லுங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், உங்கள் தேவன் தான் என் தேவன், உங்க மக்கள் தான் என் மக்கள், நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். நகோமியை இயேசுவா நினைச்சுக்கங்க. ரூத் தான் நீங்களும் நான். எப்படி? உங்க தேவன் தான் என் தேவன், நீங்க எங்க போனாலும் நம்ம போவோம். அவ எல்லாத்தையும் இழந்தாளா இல்லையா? அவங்க ஹோல் லைஃப், புருஷனை இழந்தாச்சு, அவங்க குடும்பத்தை இழந்தாச்சு, அவங்க நாடே வேண்டாம். மோவாபிய ஸ்திரீ தெரியுமா தெரியாதா? ரூத் யாரு? இஸ்ரவேலர் கிடையாது, மோவாபிய ஒரு ஸ்திரீ. எல்லாத்தையும் விட்டு வந்தா அவளுக்கு எல்லாம் கிடைச்சதா இல்லையா? என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? புருஷன் கிடைச்சது, போவாஸ். ஞாபகம் இருக்கா? போவாஸ ஆண்டவர் கொடுத்தார். அவளை வெறுங்கையா, அவங்க நகோமி வரும்போது அவ கையில எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் வயல்ல போய் நெல் பொறுக்கிட்டு இருந்தா யாரு? ரூத். நீ போய் அந்த வயல்ல போய், அவங்க நல்லவங்க, அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நெல் இல்ல அது கோதுமைன்னு நினைக்கிறேன், அந்த தானியத்தை பொறுக்க போனவ அந்த தானியத்தை, அந்த அந்த சொத்துக்கே அதிபதியா கர்த்தர் மாத்துறாரு. இதுக்குதான் தன் ஜீவனை இழக்கிறவன் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, ஆண்டவரே நான் கொடுத்துறேன், நீங்க பார்த்துப்பீங்க. கர்த்தர் தானே இன்னைக்கு ஜீவனோட உயிரோட வச்சிருக்காரு நம்மள. இல்ல நீங்க உங்களை காப்பாத்துவீங்களா, கர்த்தர் உங்களை காப்பாத்தினாரா? நம்மளால ஒண்ணுமே காப்பாற்ற முடியாதுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சர்க்கரையை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறாங்க எல்லாரும். உங்க உடம்புல சுகர் கண்ட்ரோல் ஆகின்னு இருக்குன்னா என்ன? எதனால? கர்த்தர் இறக்கமா இருக்கிறதுனால. இன்னைக்கும் உங்க உடம்பு நான் ஜீவனோட நம்மள பேசுறோம், கொள்றோம், நடக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் யாரும். அதனாலதான் பாட்டு பாடும்போது சொல்றோம், நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நம்முடைய கிருபை. மூணாவது விஷயம், லூக்கா 14:27 வாசிங்க. சரி, சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன். சிலுவைனா, சிலுவை பார்த்திருப்பீங்க. இப்படி சிலுவையில 2 பிளேட் இருக்கு, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய சுயசித்தம், நம்மளுடைய சுயசித்தம், தேவனுடைய சித்தம், இது ரெண்டுனாவது கிராஸ் ஆகுது. அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம்? கிராஸ்னு சொல்றோம். இந்த வசனத்தை திரும்பி வாசிமா. நான் சிலுவையை சுமந்து கொண்டு அப்படின்னா ஏதாவது கிராஸ் கொடுத்துட்டு வர பாஸ்டர் இப்படி வச்சுட்டு போறதா? இந்த இந்த பாம் சண்டே அன்னைக்கு ஒரு ஒரு கிராஸ் ஒண்ணு கொடுப்பாங்களே, அதை இப்படி வச்சுட்டு போறதா சொல்றாரு ஆண்டவர். சிலுவைன்னு என்னது? என் சுய சித்தத்தின்படி நான் செய்ய முடியாது. கர்த்தர்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா? உங்களுடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தமா இருந்தா, இல்லைன்னா அது சிலுவைதான். எனக்கு பிரியமில்லாத ஆண்டவர் செய்ய சொன்னா, இப்ப கூட சொன்னேன், உங்க 1 லட்ச ரூபா வச்சிருந்தீங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை கொடுத்துருன்னு சொன்னாரு. அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா? உண்மையை சொல்லுங்க. கஷ்டமா தான் இருந்தது. ஆனா கர்த்தர் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணீங்க? அதை கொடுத்தீங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் உங்களை, அவங்களுடைய இந்த நற்காரியத்தை பார்த்து என்ன பண்ணுவாரு? உங்களை பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது விஷயம், லூக்கா 14:33 வாசிங்க. அதே அதிகாரம் 4. முதல்ல தாய் தகப்பனையெல்லாம் வெறுத்துற சொன்னார். வெறுக்கிறதுனா என்னது சொல்லுங்க? வெறுக்கிறதுனா என்ன? சி, உங்களை கண்டால எனக்கு பிடிக்கல, இது பேர் தான் வெறுக்கிறதா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், உங்களெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன், இதுவா வெறுக்கிறது? இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வெறுக்கிறதுனா என்னன்னு? தாயும் தகப்பனையும் வெறுக்காவிட்டா, தாயும் தகப்பனும் சொல்லுகிற காரியம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செவி கொடாமல் தேவனுக்கே செவி கொடுப்பதுக்கு பேர் என்னது? அவர்களை நான் வெறுப்பது. உங்களிடத்துல யாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், நான் கூட தான் கார்ல வரேன், கார் தூக்கி ரோட்ல விட்டு போறேன்னா, என்கிட்ட கூட தான் செல்போன் இருக்கு, இந்த செல்லே எனக்கு பிடிக்கல தூக்கி போடுறேன்னா, இதுவா வெறுக்க சொல்றாரு? வெறுக்கிறதுனா என்ன தெரியுமா? சின்னதா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், நீ சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கங்க. வெறுக்கிறதுனா என்ன தெரியுமா?
இப்போ என் கையில இந்த பைபிள் இருக்கு. இதுதான் நான் ரொம்ப விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுங்க. என்னது விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சுங்க. நான் இப்படி கையில வச்சிருக்கேன். இப்படி கையில வச்சிருந்தா வெறுக்கிறதுன்னு பேரு. இதுவே இப்படி பிடிச்சிருந்தா யாராவது டக்குன்னு எங்க எழுதி கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்ப நான் இப்படி வச்சிருந்தா யார் பண்ணாலும் நான் என்னுடைய எல்லா பொருட்களும் என் வாழ்க்கையில இருக்க எல்லா காரியங்களும் தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்தார், தேவன் எடுக்கிறதுக்கு எப்போதுமே நான் இருக்கிறது பேர் தான் இருக்கு. 5வது விஷயம் யோவான் 8:31 வாசிங்க. என்னத்துல நிலைத்திருக்கணும்? இன்னைக்கு இவங்க யாரெல்லாம் வேலை வாசிச்சுட்டு வந்தீங்க? எத்தனை பேர் கை தூக்குவீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா? உங்க சர்ச்சில் இதான் நிலைமை. கோச்சு கூடாது நான் சொல்றது. கர்த்தருடைய வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு மனசு இல்லாம, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும்னு மட்டும் எதுக்கு ஆசை? இந்த ஆசை பேராசை தானே. உண்மையை சொல்லுங்க, பேராசை தானே இது. நான் அவர் சொல்றதை கேட்க மாட்டேன், அவருடைய வார்த்தையை படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்கு உதவ மாட்டேன், ஆனா எனக்கு மட்டும் எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைச்ச தப்பா இல்லையா இந்த விஷயம்? உங்களுக்கே தப்புன்னு தோணுதா இல்லையா? அப்போ வேதத்தை வாசிக்காம எதுக்கு வரணும் சபைக்கு? தனிப்பட்ட ஒரு ஆராதனை இல்லாம இங்க வந்து ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? இங்க மியூசிக் வந்த உடனே நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா அந்த ஆராதனை வேஸ்ட். என் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை ஆராதிக்கிறேனா, தனியா உட்காந்து ஆண்டவரேன்னு சொல்லி துதிக்கிறேனா, அந்த எண்ணம் என்கிட்ட இருக்குதா? அதுதான் உண்மையான ஆராதனை. நான் சொல்றது புரியுதா? அவருடைய உபதேசத்துல, அவர் சொன்ன வார்த்தையில, நான் சொன்னதை படிச்சாதானே உபதேசமே புரியும். படிக்காம எப்படி புரியும்? இவர் பாஸ்டர் சொல்ற வார்த்தையோ நான் சொல்ற வார்த்தையோ உங்களை உற்சாகப்படுத்துறது இல்ல. நீங்க பர்சனலா படிக்கணும். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு வேதத்தை திறந்து பார்க்கணும். அதுக்குதானே இது கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேருடைய புஸ்தகம் புதுசாவே இருக்கு இன்னும். ஏன் சொல்லுங்க? கரெக்ட்னா தானே பலன்னு இருக்கும் பைபிள். சிலது பார்த்துருக்கீங்களா? வாங்கின போது எப்படி இருந்ததோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கு. காரணம்னா பேப்பரை தப்பி தவறி கூட பேப்பருக்கு வலிக்கும். எதுக்கு? பேப்பருக்கு வலிக்கும். அதனால திறக்காம வச்சிருக்கோம். வீணா போச்சுன்னா என்ன பண்றது? அது வீணா போனாதான் நம்ம நல்லா இருப்போம். ஆமீன் சொல்லாமா? பைபிள் அழுக்கானாதான் நீங்க பரிசுத்தமா மாறுவீங்க. 6வது யோவான் 13:35 வாசிங்க. நீங்க ஒருத்தர் நேசிச்சீங்கன்னாதான் சீஷன்னு நீங்க மத்தவங்கிட்ட போய் சொல்ல முடியும். அவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா வாழ்க்கையில உங்களை பார்த்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் நேசிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாமே சொல்லிட்டேன். 7வது விஷயம் இதோட முடியுது. யோவான் 15:5 வாசி. கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னா என்னது? ஒரு மரம் உங்க வீட்டுல வேஸ்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல வீடு கூட விட்டுருங்க, ஏதோ நிழல் வருதுன்னு வச்சிருவாங்க. ஒரு விவசாயி ஒரு மரம் வைக்கிறாரு, இல்ல ஒரு நிறைய மரங்கள் வைக்கிறாங்க. ஒரு மாமரமே வச்சுங்க. இந்த மாமரம் கனியே கொடுக்கல, என்ன பண்ணுவாரு? அவரு வெட்டி போட்டுருவாரு. எதுக்கு வெட்டி போடுறாரு? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? மரம் வச்சா ஃப்ரூட் வரணும். சாதாரண விஷயம் தானே. இந்த மரம்னு ஒண்ணு வச்சா என்ன வரணும்? கனி வரணும். நம்ம கிட்ட கனி கொடுக்கணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ரிசல்ட் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? ரிசல்ட். உன்னை ரட்சித்தது நோக்கம் என்ன? இந்த பூமிக்கு உன்னால என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் 2 இருக்கணும். ஒண்ணு என்ன பிளஸ் பண்ணணும், நான் என்ன பண்ண மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதமா இருக்கிறதுனா என்ன? எல்லா விதத்திலையும் சரீர பிரகாரமாக அவங்க உதவி செய்வது மூலமாக, சுவிசேஷம் அறிவிப்பது மூலமாக, நல்ல நல்ல காரியங்களை செஞ்சு மற்றவங்க எல்லாம் என்னை பார்த்து திருந்தணும். அதுதான் உண்மையான சாட்சி, உண்மையான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லாம நீங்க என்ன ஆண்டவரேன்னு சொன்ன எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக
ஆண்டவரே ஆண்டவரே நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொன்னா என்ன சொல்லுவார் ஆண்டவரே? உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பாண்டுவார். சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஏதாவது ஒருத்தர் இருக்கான்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்த்தோன்னே நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பான்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக போறீங்க. உங்களுடைய சின்ன வயசுல இருந்து படிச்சு வளர்ந்து போற பிள்ளை ஒரு நாள் திடீர்னு பார்த்து உன்னை யாருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதேதான் மேல போனோன்னே இந்த காரியம் வரும். கர்த்தர் அதனால்தான் நம்மளை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை. சீஷர் 4வது கூட்டத்துல 7 விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னொரு நாள் சபைக்கு வருகிற ஒரு பாக்கியம் இருந்ததுன்னா இன்னும் டீட்டெயிலா சீஷர்கள் இப்படி வாழணும் அப்படிங்கிறத எனக்கு அறிவித்ததை இன்னும் நான் ஒன்றும் கற்பிக்கல. வேதத்தில் இருக்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறத என்னால முடிந்த மட்டும் இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம கேட்ட வார்த்தைக்காக. கிருபையும் அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த சபையில நீர் ஆண்டவரே என்னை கொண்டு வந்து நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை அதிகமாக நேசிப்பதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து என் சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை நீர் என்னோடு பேசினீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே இதன் மூலமாய் மகிமைப்படுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இதுல எந்த காரியத்தினால் நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தம் பண்ணும். தேவரீர் நீ சகல பாவங்களையும் நீக்கி பரிசுத்தமாக்க இருக்கிற நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வரும் நாட்களில் எங்களை மகிமையாய் நடத்துகிறார். உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் வாழட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல